நான் என்ன சொன்னேன்னா இந்த சக்காத்தி இப்படியே விடக்கூடாது. இந்த குடிச்சு இருக்கிறனால தான் சுத்தி வரும். இந்த குடிச்சு கொளுத்துறா கொளுத்து பொண்ண போல ஒரு பெண் அல்லவா? இந்த குடிசையாவது விட்டு விட்டதாலே அது வாழ்ந்துக்கோம்மா. என்ன கொடுத்து அவ 10 விட்டு போங்க நாம கொடுத்து நீ பேப்பர்ல இந்த இடத்துல போட்டா தூத்த போட்டு நனைஞ்சிருச்சு. இங்கே அவள் தங்கியிருப்பாள் என்று இந்த குடிசையும் கொளுத்து விட்டார்கள். இந்த நாட்டில் இருப்பதே இனிமேல் வேஸ்ட். இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது புள்ளதாச்சு புள்ள உங்களாட்ட ஒரு பொண்ணு ஆள் இல்லாத அனாதையா வருது. காசு போட்டா கருமம் தொலையும், பணம் போட்டா பாவம் தொலையும். உங்க கையில உள்ளத 1 2 போடுங்கம்மா. செய்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போடியில் அடித்து துரத்தி விட்டார்கள். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட இந்த காட்டிலே சென்றால் காட்டிலே இருக்கக்கூடிய மிருகமானதை எடுத்து என்னையும் இந்த கர்ப்பத்தோட இந்த குழந்தையை சாப்பிட்டா என் பாவம் தொலைஞ்சு போயிடும். என் காட்டு மிருகங்களா
மார்க்கமான கர்ப்பத்தோடு போகும்போது இந்த மிருகம் கூட என்ன கண்டுட்டு பாவத்தை கண்டு ஒதுகிறது. என்னன்னு தெரியல. 9 மாதம் முடிந்தது. 10வது மாதம் தொடங்கி விட்டது. பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அனாதரமான காடாகத்தான் இருக்கிறது. இந்த காட்டிலே வந்து மிருகங்கள் என்னை கண்டு ஒதுங்கி போகிறது. இந்த கர்ப்ப வேதனை அவசப்படக்கூடிய நேரத்திலே என்னால ஒண்ணு முடியல. அது என்னமோ தெரியல. கும்பவர தோப்பா இருக்கிறது. அந்த கும்பவர தோப்பு இல்ல பார்த்தால் ஆஹா காளி அம்மா நாட்டிருக்க தாயே காளியாத்தா ஒன்னாட்டு ஒரு பெண்ணடி அம்மா என்னாட்டு ஒரு பெண்ணு. இந்த காட்டில கற்ப வேதனையோடு நான் வயிற்று வலி எடுத்து அழுகிறேன். நீ ஒரு என்ன மாதிரி ஒரு மருத்துவச்சி கேள்வியா வந்து என் உருவத்தை மாற்றி இந்த குழந்தை வேற தாய் வேற ஆக்கி கொடுத்த அருவா விருப்பம் இல்லன்னா காலையிலே என்ன போட்டு என்ன கொன்னுடு. யாத்தாடி காளியம்மா எனக்கு யாரும் துறை கிடையாதம்மா. எனக்கு வயிற்று வலி எடுத்து சன்னதியில நான் படுத்துக்கிட்டேன். என்ன குழந்தை வேற என்ன தாய் வேற பிரிச்சு கொடுத்தாலும் விருப்பம். என்ன இதே இடத்துல கொண்டாலும் கொண்டு விருப்பம் தாயே. நினைக்கிறா பாரு காலத்துல அந்த பில்ல கத்துக்கிட்டு கிடக்குறேன். மரத்தோ கொஞ்சம் காலி ஆயிடா ஓ கூட்டம் என்னட்ட ஒரு பொண்ணுதான் வழி துடிக்கிறான். நான் கைவியா போய் புள்ளிய பேர்த்தும் பார்க்கணும். அந்த கும்பம் மர காலி வந்திருக்கிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் என் செய்ய மாட்டுக்குன்னு கிடக்குறேன். கோதி நாய ஓட்ட போனவையன் திரும்பி அவன் புள்ளிய திரும்பி மனுஷரத்தவங்க ஓடாத சாண்ட நெக்கிற போன்னு பேசிக்கிட்டு
என்ன போன பேசனியா எவ்வளவு கிட்ட பேசனியா கூட்டா உள்ள பேசும் பாக்க தம்பி தம்பி காலத்துல ஓய்வு விட்டு அடிச்சு விடுங்க எந்த நேரம் பார்த்தாலும் என் பெரிய அம்மாண்டுக்கணும் கடுக்கிறாள் மாறி அத்தவ மயிரை படிச்சு இதுக்கிட்டு போவோம் புள்ளிய திம்பாளம் மக்களை திம்பாளம் பொட்டாட்டி திம்பாளம் கடவுளை மாறி ஆண்டு கால நேரத்துல என்னகிட்ட வாஜா பூ வாங்கி கொட்டிக்கிறீங்க நான் வயசான காலத்துல நான் ஜெவனேன்னு கெடுக்கிறேன் எந்த நேரம் பார்த்தாலும் என்ன கூப்பிட்டு என் கொச்சி அடிச்சேன் கோலை அடிச்சேன் சரியா கட்டேன் மண்டுக்கணும் கடுக்கிறாள் ஏண்டா தம்பி என்ன நீ தென்ன குசு பட்டா மச்ச பயிர் தின்னும் தம்பி கொச்சு போகுது தம்பி புள்ள பெருசம் பார்க்கணும்னா 2 கல்லு செங்கல்லு புள்ள பெருசம் பார்க்கணும்னா 2 செங்கல்லு ஒரு அருவா ஒண்ணு ஒரு அருவா ஒண்ணு மாட்டு போட்டு அங்க ஒரு ஒண்ணு ஒரு ஆடு சட்டி ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஓடி அடா பாட்டுணும் இதெல்லாம் எதுக்கு 2 செங்கல்லு கீழே போட்டு அந்த குட்டிய மேல நிக்க வச்சு போட்டா கவுத்த வீட்டத்துல கட்டி விட்டு பிடிக்க சொல்லி 2 மொக்கனா புள்ள போதுக்கணும் போறது போகும் அப்படியே தொகுதி கோடி அறுத்து கொண்டு வரைக்கு வச்சாலே ஆட்டக்காரன் நைட்டு வருவ கால 5 கோட்டை வாங்கி குடிச்சு விட்டு பொறுக்கி திம்பானுவோம் இதெல்லாம் வேலைக்கு கொடுத்து கோட்டை கொடுத்து ஆமா தம்பி அது மட்டும் இல்ல தம்பி பிறந்த குழந்தைக்கு வாகாயம் கொடுக்கணும் வாகாயம் கொடுக்கணும் என்ன வாகாயம் கொடுக்கணும் செட்டியாரு கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு வாகாயம் வாங்கிக்க எனக்கு 300 ரூபாய்க்கு காய செலவு வாங்கிட்டு வந்துரு உனக்கு பிள்ளை பேருக்கு வாங்கி வருது அந்த சூடுலாம் என்ன தண்டை தாக்கும் கடவுள் அந்த சூடு உங்களுக்கு தாக்கும் பிறந்த குழந்தைக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கணும் விளக்கெண்ணெய் 5 ரூபாய்க்கு செட்டியார் கடையில் விளக்கெண்ணெய் வாங்கின்னு எனக்கு 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு எதையும் நல்லெண்ணெய் வாங்கிக்க எதுக்கு உள்ளுக்கு உள்ளு என்ன கொடுக்கணும்டா உள்ளுக்கு கோயை விட்டு போறேன் வா பாட்டி கொய்ய மூடி வண்டி போட்டு வையா போயிருக்கு போன் பேச்சு மாங்காலத்துக்கு மாங்காலத்துக்கு ஒய்க்கிற மாதிரி ஆகி நல்லபடியா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எங்களுக்கு ஒழிச்சு போடணும் கை காலுக்கு தெம்ப கூட இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எங்களை கூட இருக்கணும் வேற இடத்துக்கு போனா கை வேற கால் வேற இதுக்கிட்டு போடி ஆயா நல்லபடியா இருக்கணும் சோய பொறுத்த மாதிரி ஆகி சத்தி ஆயிருந்தா சாமி இந்த புண்ணியவானுக்கு கொஞ்ச காலத்துக்கு கை காலுக்கு தெம்ப கொடு எங்களை விட்டு போனா என் கை காலை ஈத்து விடுறி ஆயம் எந்த நேரம் பார்த்தாலும் என் சரியம் மட்டும் பாட்டி கைகால வலிக்குது பாட்டி ஆமா பாட்டி பாட்டி குத்துற பாட்டி பாட்டி பிள்ளை இல்ல பிள்ளை பிள்ளை இல்ல
கம்முனுக்குறா இவனுக்கு என்ன வந்தது இவனுக்கு கடவுள் சத்தியமா தம்பி கடவுள் சத்தியமா வேற சோய பொறுத்தல கடவுளை குரங்கு போட்டாட்டுக்கு நான் தான் பெருசு அம்மன் தம்பி கதிர அம்மன் போட்டாட்டுக்கு 3 ஆம்பளை படம் நான் தான் தூக்கி விட்டோம் எடுத்து வச்சேன்டா தம்பி அது மட்டும் இல்ல தம்பி பிச்சைக்கார அம்மன்டாட்டுக்கு நான் தம்பி வச்சோம் கடவுள் சத்தியமா தம்பி அந்த ஜக்காலத்தும் பெருசும் புள்ளி தம்பி எடுத்து போடுவான் இந்த புள்ளி வச்சு நான் தூக்கி வளர்த்து எப்படி ஆளாக்கணும் இன்னும் 2 கைய வச்சு நிறுடணும் தம்பி கையை 2 வச்சு நிறுடணும் ஒரு நிறுடா நின்று 8 விட்டாளாங்க பாட்டி என்ன அப்படியே ஒருத்தனு வந்து வேந்து போனோம் தம்பி சத்த ஓடி ஆட கண்டிப்பா நீ 8 நாள்ல உனக்கு காலு நடுவுது குமவர தோப்புல அமர்ந்தக்கூடிய வீரகாளி நான் தான். ஆமா. தாய் வேற குழந்தை வர இது ஆண் குழந்தை. தாய் நினைவிட்டு இருக்கிறாள். அவள் இடத்துல கடத்தி விட்டு நான் மாயமா மருந்து விடுகிறேன். அப்படியே வரட்டும். ஆமா. யாருமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் தொடர்ந்து சொன்னார். காளியம்மா எங்கள் காளியம்மா குழந்தை வேறு இந்த ஆலயத்திலே உன்னுடைய அருளால் பிறந்து விட்டது. இந்த குழந்தையானது நான் தூக்கிட்டு எங்க போக முடியும்? உடம்பெல்லாம் ஒரு ஜோதகமா இருக்கு. உதறோம் குழந்தை பிறந்த உடம்பு. இந்த குழந்தை காளியாத்தா வேற எனக்கு வழி எதுவும் தெரியல. உன் காலடியில இந்த புள்ளைய நான் போட்டுட்டு அந்த பக்கமா எங்கேயோ சென்று குளம் இருந்தா குளிச்சுட்டு தெரு தெருவா சென்று பிச்சையானது எடுத்து நான் ஏதாவது சாப்பிட்டாதான் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கும். அதனால இந்த காளியம்மன் கோவில்ல தொட்டில் கட்டி இந்த குழந்தைய போட்டு போறேன். மாரியம்மா குளக்கரை சென்று குளிப்பெலும்பு கிட்ட கிடையாது. வயிற்றுக்கு சாப்பிட்டா பசி.